ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்த சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய கடந்த மாசம் கூட ஆளுங்கட்சியை சந்திச்சு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த நடைபாதை கடைகள் போட்டு இந்த கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு அடாரிச்சுக்கிட்டாங்க. அது ஒண்ணு. அதுல இருந்து ரிலீஃப் வேணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பான்பராக், இப்போ உங்களுக்கு தெரியும் நாட்டு நடப்பு, பெரிய பெரிய விஐபிகள்லாம் கொக்கைன் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் லட்சம் கோடி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பான்பராக்குங்கிறது வந்து யார் யூஸ் பண்ணுவான்னா, இந்த ராத்திரி பகல அந்த வண்டி ஓட்டுறான் பாருங்க, அவன் ஒரு 5 ரூபாய்க்கு இந்த பாக்க வாயில போட்டுக்கிட்டு இருப்பான். அதை தடை பண்ணி வச்சு அந்த 5 ரூபாய் சமாச்சாரத்தை 50 ரூபாய் ஆக்கி வச்சாச்சு. திருட்டு வியாபாரம் நடக்காம இல்லை. ஆகவேதான் இந்த பான்பராக்கெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் மார்க்கெட் அவன் பாட்டுக்கு விட்டுருங்க. சிகரெட் விற்குது, பீடி விற்குது, ரம்மு விற்குது, எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட போதை வஸ்து எல்லாமே விற்கு. ஏன் இந்த பான்பராக்கு மட்டும் தடை போடுறீங்க? 5 ரூபாயில அவன் பிரச்சனையை ஒழிக்கக்கூடிய சூழ்நிலையில அத 5 ரூபாயில அவன் கதையை முடிச்சிருவான். ஆனா அவனா 150 ரூபாய்க்கு தண்ணி அடிக்க வைக்கிற அரசாங்கத்துடைய கொள்கை. அது ஓப்பன் மார்க்கெட் விடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளை மது ஒழிப்புக்கு கூப்பிட்டு போறாங்க. மதுவை நீங்க நினைச்சாதான் ஒழிச்சிடலாமா? ஒரு கையெழுத்துல ஒழிச்சிடலாம். அது என்ன ஆக்ஷன், அது என்ன நடிப்பு, அது இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் இந்த வருடம் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில இந்த ரிலீஃப் வேணும்னு கேட்டிருக்கோம். அதுல சரியா கொடுத்தா எங்களுடைய தேர்தல் கள பணிகள் சரியா இருக்கும். தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் கிட்டத்தட்ட 12 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 12 லட்சம் உறுப்பினர்களும் அப்படி கொஞ்சம் திரும்பிட்டாங்கன்னா ஒரு தேர்தல் தீர்ப்பையே தள்ளி போடக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான அமைப்பா இருக்கும். ஆகவே இந்த அரசு நல்லதை செய்யணும். சும்மா நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பூவா தீமை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து விலக்கு கொடுக்கணுங்கிறது இந்த பேட்டியின் நோக்கம். கொக்கைன்ல கேன்சர் வருமா? இப்ப பிடிக்கிறாங்களா, அதெல்லாம் கேன்சர் வருமா? போதனாலே கேன்சர் வரும். இப்போ பீடி சிகரெட்டு கேன்சர் வரும். சும்மா இப்போ சாப்பிட்றோம் பாருங்க, இப்போ எந்த பொருளுமே பொருள் கிடையாது. எண்ணெயில இருந்து காய்கறில இருந்து எல்லாமே கேன்சர் வரும். அந்த கலாச்சாரத்தை தான் கொண்டு வந்துட்டீங்களே. எண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா? இங்க கடலெண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா? நல்லெண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா? வெளிநாட்டுல இருந்து ஆயில்னு சொல்லி இறக்குமதி பண்றீங்க. பெட்ரோலை சுத்திகரிப்பு பண்றான். அதைத்தான் சாப்பிடுறோம் நம்ம. ஒன்லி இந்த ஒதுக்குற பான்பராக்கிலையும் ஆண்களையும் அதுல தப்பான பிரச்சாரம். அது ஒரு மாஃபியா கும்பல், ஒரு மாஃபியா. இதை தடை பண்ணா அதான் சொல்றாங்களா, 5 ரூபாய் பொருள் 50 ரூபாய்க்கு விற்குது. அப்ப ஒரு மாஃபியா. கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அந்த கும்பல் வந்து அதை வச்சிருக்காங்க. அதாவது இந்த விலை கொடுத்துரு, அவன் யூஸ் பண்றது 5 ரூபாய்க்கு வாங்கி போட்டு போறான். உனக்கு என்ன? அது மாதிரிதான் இந்த பணங்கள்ல எல்லாம் கேட்கறாங்களே, ஒரு சமுதாயம் பணங்களுக்கு திறந்து விடுங்கன்னு கேட்கறாங்களே. பணங்கள் திறந்து விட்டா அவன் 250 ரூபாய்க்கு எரிசாராயத்தை குடிக்கிறத பணங்கள்ல குடிச்சிட்டு போறான். விட்டுட்டு நீ தான் போதை, நாட்டுல போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்தாச்சே. போதை இல்லாம தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கையா கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு போறான். அதுல என்ன தடை? அதுதான் எங்க தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையும் அது மாதிரி இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல அந்த கொக்கைன் பிரச்சனைக்கு. ஆனா இந்த பான்பராக்கு, இந்த ஆன்ஸ் வித்த கடைகள் எல்லாம் பறிமுதல் பண்ணி சீல் வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சு பொண்டாட்டி பிள்ளைகள் அடகு வச்சிருக்க நகையை கூட திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இருந்து ரிலீவ் பண்ணி கொடுங்க. அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது, ஒன்றும் ஒரு புடலங்காயும் இருக்காதுங்கிறது தான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது. அரசு கவனத்துக்கு பலமா கொண்டு போக வேண்டிய பணி உங்ககிட்ட இருக்கு. அது கரெக்டா சொல்லுங்க.